கோட்டு சூட்டு அல்ல, இரும்பாலான போர் கவச சூட்டு. அப்படியே அந்த வெயிலில் அவரை படுக்க போட்டு விட்டு போய்விட்டார்கள். இரும்பும் சூடேறி உடலை ரணகலப்படுத்தும், தாகம் உயிர் போகும். இப்போது சொல், அந்த முகம்மது யார்? அவர் அல்லாஹ்வின் தூதர், நேர்வழி காட்டும் மார்க்க ஒளியை எடுத்து வந்திருக்கிறார், நம்மை எல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு இட்டு செல்வதற்கு. பதில் மட்டும் ஏதும் பாதிப்படையாமல் அதே உறுதியுடன் தெளிவாக வந்து கொண்டிருந்தது. அதை கேட்டு அடுத்து மிருகத்தனமாய் அடி உதை. அல்லாத் அல் உஸா பற்றி என்ன நினைக்கிறாய், சொல். அல்லாத் மற்றும் அல் உஸா மக்காவில் அப்போது பிரபல்யமான கடவுளர் சிலைகள். அவை இரண்டும் செவிட்டு ஊமை சிலைகள், யாதொரு நன்மையோ தீங்கோ செய்ய இயலாதவை. அதை கேட்டு மேலும் ஆத்திரம் ஊற்றெடுத்தது. என்ன இவன் அடங்க மாட்டேன் என்கிறான்? கற்களை நெருப்பிலிட்டு சுட்டு தீ கொழுந்து விட்டு எரிந்து அந்த கற்கள் நெருப்பு துண்டுகளாய் ஆகும் வரை காத்திருந்தார்கள். பின்னர் அவரை அந்த நெருப்பு கங்குகளின் மேல் போட்டு மேலும் கீழுமாய் இழுத்தார்கள். அவரது முதுகு சதை துண்டுகள் அந்த தீயினால் வெந்து விழ பிறகு அந்த தீ அணைந்தது. அது அவரது காயத்திலிருந்து வழிந்து விழும் நீரினால். வெறும் தீயினால் சுட்ட புண்ணாக மட்டும் இருந்திருந்தால் உள்ளாரி இருக்கும். ஆனால் சதை துண்டுகளையே புசுக்கி எடுத்து விட்டால், தெருவுக்கு தெரு பார்மசியோ மருத்துவமனையோ இல்லாத அக்காலத்தில் என்னதான் மருத்துவம் செய்திருக்க முடியும்? ஆனால் ஒரு நாள் ஹப்பாவும் அவர் நண்பர்கள் சிலரும் சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று முறையிட்டார்கள். பயந்தெல்லாம் அல்ல, பக்கபலத்திற்கு.